திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபம். பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. பாலின் நிறமும் வெண்மை, பாய்சன், அதனுடைய நிறமும் வெண்மை. ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஏமாத்தினாங்கல்ல. இவர்களுடைய ஆன்மாவை விஜயகாந்த் மன்னிக்குமா? இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள், அதனால் பாதிப்பு என்று பேசுவது தவறானது. 200+ ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும். மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். இவர்களுடைய ஆன்மாவை விஜயகாந்த் மன்னிக்குமா? ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஏமாத்தினாங்கல்ல, கழுத்தறுத்தாங்கல்ல, உண்மைக்கு புறமா நடந்துட்டாங்கல்ல. அப்போ விஜயகாந்த் அண்ணனுடைய கட்சிக்கு ராஜ்யசபா கொடுக்கறேன், மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கறேன்னு ஏமாத்தவங்களை அண்ணன் விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்குமா? நட்டாத்தில் விட்டார்களே 2021 ஆன்மா மன்னிக்குமா? நாங்கள் பிஜேபியோடும், பாமகவோடும், அமமுகவோடும், மற்ற பிற கட்சிகளோடும் எங்களோடு கூட்டணி இணைந்திருக்கிறார்கள். யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள், அதனால் பாதிப்பு என்று பேசுவது தவறானது. பாலின் நிறமும் வெண்மை, விஷம் இருக்கு பாருங்க, பாய்சன், அதனுடைய நிறமும் வெண்மை. இந்த வெண்மை எது என்பதை 26 தேர்தல் காமிக்கும். மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி, தித்திப்பான செய்தி, மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே